சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல பல்வேறு மக்கள் பணிகள் செஞ்சிருக்கீங்க. அதுல வந்து உங்களுடைய மனசுக்கு நிறைவான திட்டங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திட்டங்கள்னா எது? நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி முதல்ல கல்வி வளர்ச்சிக்கு செய்ய வேண்டும்னு சொல்லி பிரச்சனை அம்மாட்ட சொன்னேன். நாம ஒரு 5-6 திட்டக்கு கோரிக்கைகளை கொடுத்தேன். அதே மாதிரி அம்மா சரி எல்லாத்தையும் இது பண்ணி கல்விக்கு உதாரணமா நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளி ஆக்கி கொடுத்துருக்கிறேன். உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளி ஆக்கியிருக்கிறேன். அதே போல அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு தேவையான கட்டையும் போய் செய்து கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்க பார்க்கணும். கட்டட வசதி அதுதான் மெயின். அவங்க படிக்கிற வயசுக்கு தேவையான வசதிகளை அம்மா அதையும் கொடுத்து வந்து நடுநிலைய உயர்நிலைப் பள்ளிக்கு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக்கி கொடுத்தாலும் அதுக்குள்ள கட்டட அமைப்பு கொடுத்தாங்க. நபார்டு வங்கி மூலமாக நிறைய நான் என்னுடைய தொகுதியில ஏறக்குறைய ஒரு 15-20 மேல்நிலைப் பள்ளிக்கு நான் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கிறேன். அதே போல நடுநிலைப் பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கிறேன். அதே உயர்நிலைப் பள்ளியை கட்டி கொடுத்துருக்கேன். அதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா, நான் எங்கெங்கெல்லாம் உயர்நிலைப் பள்ளி அந்த பூம்புகார் தொகுதியில நான் ஆக்கி கொடுத்தனோ அத்தனை பள்ளிக்கும் அதே இடத்துல பொது தேர்தல் வருது பாருங்களா, அப்ப அங்கேயே தான் நான் அவங்களுக்கு ஆர்டர் வாங்கி அங்கேயே தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா சில பேர் இங்கே ஸ்கூல்ல படிச்சு மயிலாடுதுறையில போய் எக்ஸாம் எழுத போவாங்க, சென்ட்ரல் பொது எக்ஸாம். அப்ப அவங்களுடைய அந்த மாணவருடைய கட்டமைப்பு அதிகமாக்கி அங்கேயே அதுக்கு நான் பர்மிஷன் வாங்கி கொடுத்து அதுதான் எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க. எம்எல்ஏ இருந்த காலத்துல இவர் அவ்வளவு முயற்சி எடுத்து அந்தந்த பள்ளியிலே படிக்கிறாங்க. பாவம் அந்த மாணவர்கள் போய் எக்ஸாம் எழுத போனா பஸ்ஸை விட்டுட்டானா அவனுக்கு கொஞ்சம் கதறம் போடும். அதனால அந்த டயத்துக்கு கொண்டு போகணும். அதனால அங்கங்கே அவங்கள அதுல அந்த தகுதி அடிப்படையில் வரணும்ல, உங்களை மக்கள் மாணவர்களுடைய அடிப்படை வேணும். ஒரு குறிப்பிட்ட 140-150 பேர் இருந்தால் தான் ஜெனரல் எக்ஸாம் ஒரே இடத்துல அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியும். அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால அதே மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் கோடிக்கணக்கான 2 கோடி 3 கோடி 4 கோடி தான் பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் கல்வித்துறையில. அதே போல நெடுஞ்சாலைத்துறையில எங்கெங்கெல்லாம் அம்மா தேர்தலே அறிவிச்சாங்க, நான் ஆட்சிக்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை சாலைகளை செப்பனிடப்படும். அது இந்த தொகுதியில் இருக்கிற அத்தனை நெடுஞ்சாலைத்துறைகள் சாலைகளை எனக்கு சட்டமைப்படுத்தி கொடுத்து அகலப்படுத்தி எல்லாம் 2 ரோட எல்லாம் 5 மீட்டர் 5 மீட்டர் ரோட ஆக்கி கொடுத்து அழகு பார்த்து கொடுத்து எல்லாருடைய நன்மதிப்பையும் அம்மாவுக்கு ஆட்சிக்கு பேரும் நான் இந்த தொகுதி எம்எல்ஏ அதை செய்து கொடுத்துருக்கிறேன். அது நெடுஞ்சாலைத்துறையில விவசாயிகளுக்கு வேண்டியான அடுத்த அற்புத திட்டங்களையும் அம்மா கொடுத்தாங்க. அத்தனை திட்டத்தையும் மக்களுக்கு நேரடியாக விவசாயிகள் கிடைச்சேன். இங்க நான் அரசியல் நடத்தப்பட்டேன். விவசாயிகளுக்கு கொடுக்குற திட்டங்கள் அத்தனையும் எங்க கட்சியில் இருக்கிற கூட ஏற்பப்பட்டவங்க விவசாயிகள் அதிகமா தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எங்களுடைய விவசாயிகள் மிக முக்கியமா இருப்பாங்க. சில பேர்லாம் அண்ணாடும் அன்னைக்கு கூலிகள் வேலையை செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு தமிழ் இயக்கத்துக்கு பாடுபட்டு வருவாங்க. அதுல எல்லாமே பேரும் அடுத்த கட்சியா இருந்தாலும் அவங்கள வசதி வாய்ப்பா இருப்பாங்க. இப்போ எடுத்த காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா அவங்களும் ஒரு மெட்ராமராசார் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி திமுக எடுத்தாலும் அவங்களாம் ஆரம்ப காலத்துக்கு பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் கேட்கும் போது கூட நான் கட்சி பார்க்க மாட்டேன். எல்லாம் அம்மா அப்படிதான் கொடுத்தாங்க. யாரு வேணாலும் கொடுக்க நல்லது செய்யணும்னு. அதனால எல்லாருக்கும் அந்த திட்டங்களை வாங்கி கொடுப்பேன். விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள் கொடுத்தாங்க. அதே மாதிரி பைப்பு தண்ணி நீர் சேதம் இல்லாம வயலுக்கு நூற்றில் கொடுத்தாங்க அம்மா. அதே போல விவசாயிகளுக்கு தேவையான உரங்களுக்கு, அதே போல விவசாயிகள் கடன் எது வேணாலும் யாருக்கு வேணாலும் உடனே ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்து இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான அண்டத்தை வாக்கா தூர்வாரதுல எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா கிட்ட நான் கோரிக்கை வச்சேன். அம்மா தேர்தல் அறிவிச்சாங்க. பூம்புகார்ல மீன்பிடி துறைமுகம் கட்டி கொடுக்க போறேன்னாங்க. வெரி குட், எப்படிதான் இருக்கணும் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க.